பிரைஸ் த லார்ட். ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலை, யாக்கோபாய் இருந்த நம்மை இஸ்ரவேலாக மாற்றி அவர்களையெல்லாம் என்ன செய்கிறாராம்? அவர் ஆசீர்வதிக்கிறாராம். இப்போ முதலாவது என்ன செய்யணும்? நம்ம யாக்கோபுகளாக இருக்கிற நாமெல்லாம் இஸ்ரவேலர்களாக மாறணும். உலகத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நம்மெல்லாம் ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறணும். துன்மார்க்கமான கிரியைகளை எல்லாம் விட்டுட்டு நம்முடைய அக்கிரம சிந்தனைகளை எல்லாம் அறிக்கை செய்து புதிய பிள்ளையாக நாம் மாறி அவருடைய பிள்ளைகளாக அந்த பிராண்டு நமக்கு வந்துட்டுன்னா, அந்த பேர் நமக்கு வந்துட்டுன்னா, அப்புறம் என்ன செய்வாரா? நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனா அவருக்கு அளவற்ற பிரியமா. பொதுவாக பாருங்கள், ஒரு மனுஷன் தனக்கு பிடித்த ஒரு காரியம் என்றால் அதை செய்து கொண்டே இருப்பான். தனக்கு பிடிக்கிற காரியத்துக்கு இடத்துக்கு சென்று கொண்டே இருப்பார். தனக்கு பிடித்த ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார். சில ஸ்நாக்ஸ் நமக்கு பிடிக்குமுன்னா அதை அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். சில பைக்கு நமக்கு பிடிக்கும்னா அதிலே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். சில இடத்துக்கு போகிறது பிடிக்கும்னா அதை நம்ம அடிக்கடி செய்வோம். ஒவ்வொருத்தருக்கும் பிடித்தமான செயல்கள் ஒன்று உண்டு. அப்போ அதை நம்ம அடிக்கடி செய்து கொண்டிருப்போம். அப்போ அதுபோல் தான் ஆண்டவருக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? அடிக்கடி நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட தம்முடைய ஜனங்கள், தேவன் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. தேவன் அளவற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்போது, எவனோ ஒருத்தன் அந்த ஜனங்களை சபிப்பதற்காக ஒருத்தனை கூலி பேசி கொண்டு வரும்போது ஆண்டவர் விடுவாரா? சொல்லுங்கள். ஆண்டவர் சபிக்க வந்தவனை ஆசீர்வதிக்கும்படி மனதை திருப்பி விட்டார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்கள் கையின் பிரயாசம், உங்கள் வீடு, உங்கள் வாசல்கள், உங்கள் வீட்டின் உடைமைகள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை யாராலையும் சபிக்கவே முடியாது. அதை யாரும் அதை சாபத்துக்குரியதாக மாற்றவே முடியாது. அது நடக்காது. அப்படியானால் நீங்களாம் எதுக்கு இந்த மந்திரவாதம், பில்லி சூனியம், செய்வினை இதை குறித்து பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் உங்களையும், உங்கள் உடைமைகளையும், உங்கள் வீட்டையும், உங்கள் எல்லைகளையும், உங்கள் வாகனங்களையும், உங்கள் பொருட்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆகையினால இன்னும் ஆசீர்வதிக்க அவர் பிரியம் கொண்டு இருக்கிறார். ஆகையினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் ஆசீர்வதிக்கிறது இல்லாமல் சபிக்கவே மாட்டாருங்க. அது மட்டுமல்ல, பிறர் நம்மை சபிப்பதற்கும் அவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன்னு சொன்னார் பாருங்கள். அப்போ ஆபிரகாமை பார்த்து, நானும் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை யார் ஆசீர்வதித்தாலும் அவங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன், ஆனால் உன்னை எவனாவது சபிச்சான்னு வையேன், நான் விட்டவே மாட்டேன், அவனை நான் சபிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா பாருங்கள், நம்ம ஆசீர்வதிக்கிறதுல எவ்வளோ பிரியம் கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஆகையினால நீங்கள் யாரும் எனக்கு செய்வனை வச்சுருவாங்களோ, மந்திரவாதம் வச்சுருவாங்களோ, ஏவல் வச்சுருவாங்களோ அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நான் இப்படியே தாங்க வாழணும், எனக்கு ஒரே உபத்திரவம், பாடு, பிரச்சனைலாம் நினைக்காதீங்க. அது ஒரு பக்கம் இருக்கும். அதெல்லாம் ஒரு விதமான படிகள். ஆனால் மொத்தத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதுவும் தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் இஸ்ரவேலர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். எனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் தந்த அந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறீர். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீர். எங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பீர். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீர். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உம்முடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்.
அதை எங்கள் வாழ்க்கையில் தந்து எங்களை கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இந்த நாளின் எல்லாவித தீமைக்கும், பொல்லாப்புக்கும், சாபத்துக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. Have a blessed day.